ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நலம் ஃபுட்ஸ் டியூட்டி. நம்ம டெய்லி லைஃப்பில் ஹெல்த்தியாக இருக்கணும்னா கொஞ்சம் நேச்சுரலான ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூப்பர் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ஸ்டைல் ஹெல்த்தி ட்ரிங்க் ஷேர் பண்ண போகிறேன். மா இலை கொய்யா இலை டீ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மா இலை 5 எடுத்திருக்கேன், கொய்யா இலை 5 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேன் எடுத்திருக்கேன், 3 கைவிரல் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி அந்த 2 இலைகளையும் போட்டுக்கோங்க. மா இலை புற்றுநோயை குணப்படுத்தும், பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல மருந்து. கொய்யா இலை விட்டமின் சி, அயன் இருக்கு, சளி இருமலை இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்ஸ்ட் மா இலையும் கொய்யா இலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் எடுத்த 3 கைவிரல் இஞ்சி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி டேஸ்ட் மட்டும் இல்லை, டைஜஷன், கோல்டை கண்ட்ரோல் பண்ண சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டீயை இப்போ குடிக்கிறத விட அடுத்த நாள் நல்லா கொஞ்சமாக ஹீட் பண்ணி அந்த லீவ்ஸோட ஃப்ளேவரும் கலரும் டேஸ்ட்டும் நல்லா அந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல வாசனை வரும். இப்போது கொஞ்சமாக ஹனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து வந்த ஒரு நேச்சுரல் ட்ரிங்க். இது டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணனா பாடி லைட்டாக, ஃப்ரெஷ்ஷாக, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கெமிக்கல் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, பியூர் நேச்சுரல் ரெமெடி. ஒன்ஸ் ட்ரை பண்ணால் என்ன மாதிரி நீங்களும் டெய்லி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ரொம்ப சிம்பிள் டீ, ஆனால் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, ரெகுலராக கன்சியூம் பண்ணால் பாடி ஓவரால் ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் 1 கப் குடித்தா ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மா இலை கொய்யா இலை ஹெர்பல் டீயை அழகாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.